எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு திருவாதிரை. சிவனுக்கு 7 காய் கூட்டும் திருவாதிரை களியும் செஞ்சு படைப்பாங்க சாமிக்கு. நேற்றே திருவாதிரை களி எப்படி பண்ணணும்னு நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். திருவாதிரை களி வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. திருவாதிரை களி வீடியோ பார்க்காதவங்க பாருங்க, லிங்க் இந்த வீடியோவில் சேர்த்து கொடுக்குறேன். 7 காய் கூட்டு பண்ண போகிறேன், அதை எப்படி பண்ணணும்னு பார்ப்போமா? 7 காய் கூட்டுன்னு எதுக்கு பேர் வந்துச்சுன்னா, அதில் 7 நாட்டுக்காய் சேர்ப்பாங்க. அதுக்கு இந்த கொடியில் விளையிற காய், புடலங்காய், பீக்கங்காய், கத்திரிக்காய், இந்த மாதிரி கொடியில் விளையிறது நாட்டுக்காய் ரொம்ப நல்லது, போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வீட்டில் இருக்கிற காயை வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு நான் அவரைக்காய் எடுத்திருக்கேன், சவுச்சவு இருந்துச்சு எடுத்திருக்கேன், புடலங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 தான் என்கிட்ட இருந்துச்சு நாட்டுக்காய். 5 வகையாக போடுவோம்னு கேரட் ஒன்று எடுத்திருக்கேன், இது குடமிளகாய் ஒன்று எடுத்திருக்கேன். இதெல்லாம் போடக்கூடாது, இருந்தாலும் நான் 5 வகை போட்டு உங்களுக்கு செஞ்சு காமிப்போன்னு எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன், அதை நல்லா கழுவிக்கிடுவோம். கழுவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா பருப்பை ஊற வச்சுருவோம். நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன், அதை நல்லா ஊற வச்சுருவோம். பருப்பும் புளியும் ஊறட்டும். மசால் வறுக்க போகிறேன், அதுக்கு தேவையான பொருள்: 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 10 மிளகு எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 10 வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன், 2 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் வரமிளகா கூட போட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் மசால் வறுக்க. கடலைப்பருப்பை ஃபஸ்ட்டு போட்டுருவோம். கடலைப்பருப்பை லேசாக அப்படியே வறுக்கட்டும். கொஞ்சம் வறுத்துட்டேன், 10 மிளகு அப்படியே போட்டுருவோம். மல்லியை போட்டுக்கிடுவோம், வெந்தயத்தை போட்டுருவோம், அப்படியே நல்லா கிண்டி விட்டுருவோம். நல்லா பொரிஞ்சிருச்சு மல்லியெல்லாம், வத்தலை போட்டுருவோம். அடுப்பு அமர்த்திட்டு அந்த சூட்லேயே தேங்காய் 2 ஸ்பூனை போட்டு வதக்கிடுவோம். அவ்வளோதான், ஆறட்டு மசாலா அரைச்சிடுவோம். பருப்பு ஊறிடுச்சு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுவோம். பருப்பை ஒரு அடுப்பில் வேக போட்டுருவோம். மசாலா ஆறிடுச்சு, மிக்சியில் அரைச்சிடுவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுவோம். நல்லா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். காயை நல்லா கழுவிட்டேன், கட் பண்ணிடுவோம். இப்போ காயெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன், வேக வச்சுருவோம். காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கிடுவோம். சாம்பார் தூள் ஒரு குழிக்கரண்டி போட்டிருக்கேன். நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவோம். நல்லா இப்படி கிளறி விட்டு வேகட்டும். ஒரு மூடி போட்டுருவோம், வேகட்டும். காய் வேக 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. காய் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கிடுவோம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அரைச்ச மசாலாவை ஊற்றிடுவோம். நல்லா கிண்டி விட்டுருவோம். ஒரு கொதிக்கட்டும். மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. புளிக்கரசில் ஊற்றிடுவோம். நல்லா கொதிக்கட்டும். புளி பச்சை வடை போயிடுச்சு. வேக வச்ச பருப்பை ஊற்றிடுவோம். பருப்பை ஊற்றிட்டேன், கொதிக்கட்டும். இந்த கூட்டுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு எதுவுமே சேர்க்கக்கூடாது. நான் வீட்டில் இருக்கிற காயை வச்சு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் 7 காய், 9 காய், 11 காய் கூட போட்டுக்கலாம். எல்லா காய், நாட்டுக்காய், எல்லா காயும் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சரி பார்த்து இந்த டயத்தில் சேர்த்துக்கோங்க. கூட்டு இவ்வளோ தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே நம்ம மசாலா, கடலைப்பருப்பு எல்லாம் வறுத்து அரைச்சிருக்கிறதுனால இது ஆறவும் கெட்டியாயிரும். சாம்பார் மாதிரி நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. பாருங்கள், கூட்டு நல்லா கட்டி ஆயிடுச்சு. ஆறவும் இன்னும் ரொம்ப கட்டி ஆயிரும். கொஞ்சம் மல்லியலை போட்டுக்கிடுவோம், தாளிச்சிக்கிடுவோம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன், நெய் காயட்டும். கடுகு போட்டுக்கிடுவோம். காஞ்ச மிளகாய் 2 போட்டுக்கிடுவோம். ஒரு கொத்து கருவேப்பிலை. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.